அர்ஜுன், நீ இந்த மாதிரி பேசுறப்போ அப்படியே இருக்கமா கட்டிக்கலாம் போல இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கல்யாணம் முடியட்டும், அப்ப உரிமையோட கட்டிக்கலாம். சாரி, நான் கேட்க மறந்துட்டேன் அர்ஜுன். ஊர்ல இருந்து எப்ப வந்த? சித்தி உன்னை எதுக்காக வர சொன்னாங்க? எனக்கு மாமா பொண்ணுன்ற பேர்ல ஊர்ல ஒரு அராத்தல் ஒண்ணு இருக்கு. அவளை பத்தி பேசதான் சின்ன வயசுலயே பேசி வச்சுட்டாங்களா. அவளை தான் நான் கட்டிக்கணுமா? அதான் நல்லதான். எனக்கு அப்படி கடுப்பாயிருச்சு. நான் சித்திக்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். யாரோ ஒரு லூசு ஏன் மேல பைத்தியமா இருக்கான்றதுக்காக ஆதிராவை என்னால மறக்க முடியாது. அவ எனக்காகவே பிறந்தவ, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சண்டை போடுற ஆதிரா. என்கிட்ட என்ன குறை? என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்கிட்ட நேரவே கேக்குறேன். நான் ஒன்னும் உயிரா நினைக்கிறேன், சின்சியரா லவ் பண்றேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றா. என் மாமா ஒரு அரை லூசுனா இவ முழு பைத்தியம். அதான் இந்த புடிவாதமே. நான் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிக்குவாளாம். மிரட்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே அரைஞ்சிருப்பேன். ஐயோ அர்ஜுன், என்ன இருந்தாலும் அவன் நம்மளால பாதிக்கப்பட்டவ. கோவத்துல திட்டிட்டியா? திட்டாம நடக்காதுன்னு தெரிஞ்சா விலகி போயிடணும். அதை விட்டுட்டு உன்னதான் கட்டிக்குவேன்னு சவால் விடுறா. நீ செத்தாலும் நடக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். நான் செத்தாலும் நடக்காது. நீ மட்டும் கிடைக்கலன்னா நான் 2 பேரையும் கொன்னுடுவேன் மாமா, கொன்னுடுவேன். ஹலோ, அம்மா, அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஆட்டம் அவ்வளவுதாண்டி. ராஜி, சொல்லுமா. வந்த வேலை முடிஞ்சிருச்சுப்பா. என்னமா சொல்ற? அவ தலைமுடி கிடைச்சதா? இப்ப அவ தலைவிதியே என் கையில தான் இருக்கு. முடியோட சேர்த்து அவ விதியையும் டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். சூப்பரா சூப்பரா. பெண்ணிட்ட போ. அவட்ட ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே? அவளுக்கு தெரியாம நீ எடுத்த? ஆமாப்பா, வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சந்தேகம் வராதபடி சகஜமா பழகுனேன். அவளும் நம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ ஏமாந்த நேரம் பார்த்து அவ குளிக்க பாத்ரூம் போனப்போ முடிய எடுத்துட்டேன். அசத்திட்டமா, அசத்திட்ட. உன் கையில கிடைச்சிருக்கிறது அவ முடியலமா. உன் வாழ்க்கையை விட்டு தர போற பொக்கிஷம், பொக்கிஷம். அதை பத்திரமா பார்த்து வச்சுக்கோ. அது இங்கதான்ப்பா பத்திரமா இருக்கு. எப்படியா அதை பத்திரமா வச்சுக்கோ. அதை இங்க கொண்டு வா. நம்பூதிரி கையில கொடுத்தா வாழ்க்கை அவ தலையெழுத்தே மாறிடும். அப்பா, அது என்னப்பா பூஜை? முடிய வச்சு லவ் பண்றவங்களை பிரிக்க முடியுமா என்ன? முடியுமா? முடியும்.
மாந்திரிகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாத்துக்கோ. அது அவளோட முடி. முடிந்தானே நினைக்கிற அந்த முடிதான் அவளுக்கு சத்துரு. ஆசை வார்த்தை பேசி மாமனை மயக்கி முந்தானையில முடிச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாள் அவ. இருக்கவாறு வைப்பாரு வாரு நம்புறி அவளுக்கு வேட்டு. அந்த முடியை மட்டும் நீ பத்திரமா கொண்டு வா. நீ அவ தலையெடுத்து நம்பூரி மாத்துறாரா இல்லையான்னு பாரு. நீ கூந்தல் முடி. சாமி தண்ணி ஊத்துறா கொஞ்சம். சாமி 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 என்னாச்சு சாமி? என்ன விட்டுடுங்க, விடுங்க, விடு. என்ன வேலை பண்ணிருக்கீங்க? ஏன் உசுர் எடுக்க பார்த்திருக்கீங்க? நீங்க கொண்டு வந்தது பெண்குட்டியோட முடியல, ஆவியோட முடி, பிசாசோட கூந்தல். சாமி என்ன சாமி சொல்றீங்க? நான் அந்த பொண்ணோட முடியாத கொண்டு வந்தேன். இல்ல, இது மோகினியோட தான். சாமி எப்படி சாமி? அந்த மோகினியோட முடி எப்படி சாமி டப்பாங்களோ? அவ மாத்தி இருக்கா, கூந்தல மாத்தி இருக்கா. இது பிசாசோட முடி.